ஜாதகத்தில் திசை மாறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசை ஜாதகம் ட்ராவல் பண்ணுறப்ப, அந்த திசையினுடைய கடைசி புத்தியும், அடுத்த திசையினுடைய முதல் புத்தியும் சேர்றப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து ஜாதகம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் நம்ம வீடியோவை வந்து நிறையா பார்க்கலன்னு தெரியுது. அதாவது நல்லதே சொல்ல மாட்டீங்களாங்கிறது வந்து ஜோசியத்தில் நெகட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துட முடியும். எது நீ இந்த டைமில் கெட்டு போனியா, இந்த டைமில் லாஸ் ஆச்சா, இந்த டைமில் பிஸ்னஸ் கெட்டு போச்சா அப்படின்றது, அல்லது குடும்பம் கெட்டு போச்சான்றதெல்லாம் டக்குன்னு கேட்டெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் என்ன நடக்கும், அதுலேயும் நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும்னு கணிக்கிறது ரொம்ப சிரமம் சார். அந்த விதத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் மற்ற வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் நல்லது சொல்கிறேனா இல்லையா?